ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுடைய இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டத்திலே ஓடக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் பலவிதமான யோசனைகள், வேதம் கூறக்கூடிய பலவிதமான சத்தியமான யோசனைக்குரிய காரியங்களை பற்றி நம்முடைய தியானத்தின் முடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இன்றைக்கும் கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கொஞ்சம் பலம் இருந்தும் மறுதலியாத ஒரு வாழ்க்கை. இந்த கடைசி காலத்துல சாத்தானுடைய மிக முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னா எந்த கர்த்தரால் நீங்கள் பயன்படுத்தப்பட்டீர்களோ அதே கர்த்தரையே நீங்கள் மறுதலிக்கக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்குகிறது தான் சாத்தானுடைய ஒரு தீவிரமான ஒரு இயக்கத்தினுடைய வேலை. முக்கியமான பணி. அவன் என்ன விதமான காரியத்தை செய்யறான்னு பார்த்தீங்கன்னா, எந்த கர்த்தருடைய நாமத்தினால சாத்தான் நீங்க துரத்துறீங்களோ அதே கர்த்தரை நீங்கள் மெய்யாகவே சபிக்கக்கூடிய அளவிற்காக உங்களை கர்த்தருக்கு எதிராளியாக திருப்பக்கூடிய காரியங்களை இந்த நாட்களில் சாத்தான் தீவிரமாய் உருவாக்கி கொண்டு வர ஆரம்பிக்கின்றார். இப்போ இந்த மறுதலிக்கக்கூடிய ஒரு தன்மை. இப்போ கர்த்தராகிய தேவனை நம்பித்தான் நீங்கள் நானும் வந்தோம். கர்த்தராகிய தேவன் நீங்கள் அறியாத காலத்திலே உங்களை அழைக்கக்கூடியவராக, நீங்கள் யோசியாது இருக்கக்கூடிய காலத்திலே உங்களை பெயர் சொல்லி அழைக்கக்கூடியவராக, தாயின் வயிற்றிலே உருவாக்கப்படக்கூடிய இந்த நாளுக்கு முன்பதாகவே தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய கருவை பார்க்கக்கூடியவராக, அவர் உங்களை ஒவ்வொரு காலத்திலும் நடத்தக்கூடியவராகவே கடந்து வர ஆரம்பித்தார். இந்த ஒரு நிலை நம்முடைய மனதின் ஆழத்திலே இருக்கக்கூடிய ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்ற ஒரு மனிதன் ஆண்டவராகிய தேவனை விட்டு விலக முடியுமா? அல்லது மறுதலிக்க முடியுமா? கர்த்தராகிய தேவனை விட்டு பின்மாறி போக முடியுமா? முடியாது. நிச்சயமா உண்மையிலேயே கர்த்தராகிய தேவனை நேசிக்கிறது உண்டானால் மறுதலிப்பு என்கிறது அவனுடைய வாழ்க்கையில் நடக்காது. ஆனா இது நடக்கக்கூடிய அளவிற்காக சாத்தான் ஒரு மயக்கமான நிலைகளை உருவாக்கி அவனுக்கே மெய்யாகவே அறிய முடியாத அளவிற்காக கர்த்தருக்கு எதிராளியாக அவனை திசை திருப்ப துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த வார்த்தை உங்களுக்கு டேர்ம் புரியாமல் இருக்கலாம். இதை விளக்குகிறதுக்கு ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டீங்கன்னா ஈஸியாக இந்த ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள முடியும். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே பாலாம் என்கின்ற அந்த ராஜாவுக்கு தீர்க்கதரிசியாக கடந்து போகின்றார். அந்த தீர்க்கதரிசி கடந்து போகிறார், பிலேயாம் கடந்து போகிறாரு. அந்த பாலாக் ராஜாவுக்கு முன்பதாக கடந்து போகக்கூடிய தீர்க்கதரிசி இவர் கூப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு துஷ்ட ஜனங்கள் வந்திருக்கிறாங்க, நம்முடைய எல்லா விதமான பகுதிகள் யாவற்றையும் அழிச்சிட்டு வராங்க, கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் அவங்களை சபிச்சு சில தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி பிலேயாம் தீர்க்கதரிசியை கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிக் கொண்டு போகிறதுக்கு முன்பதாக பிலேயாம் தீர்க்கதரிசி போய் கர்த்தர்ட்ட போய் ஜெபம் பண்றாரு. உடனே கர்த்தராகிய தேவன் சொல்ல, நீ அவன் கூட போகாத, அந்த ஒரு காரியத்தின் ஊடாக போகாதங்கிறத பற்றி பேசுறாரு. என்றாலும் கூட மீண்டும் வெளியே வந்துட்டு இல்லை, கர்த்தராகிய தேவன் அந்த ஒரு காரியத்தை அனுமதிக்கலன்னு சொல்றாரு. மீண்டும் அந்த அரசன் தன்னுடைய மற்றும் சில பரிவாரங்கள் யாவற்றையும் அனுமதித்து அவங்கள பார்த்து மறுபடியும் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளாக சில வார்த்தைகள் நீங்க பேசக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு உண்டான வெகுமானங்கள் யாவற்றையும் ராஜா கொடுக்காம இருக்க போறாரு. நிறைய காரியங்கள் வச்சிருக்கிறாரு, உங்களுக்காக வச்சிருக்கிறாரு, நீங்க மறுபடியும் வர வேண்டும். இப்ப இந்த ராஜாவுடைய வெகுமானங்களை கண்ட மாத்திரத்துல தீர்க்கதரிசனுடைய மனசுல சின்ன ஒரே ஒரு எண்ணம், மீண்டும் போய் ஜெபிக்கும்படிக்காக கடந்து போ. ஒரு தடவை கர்த்தர் பேசிட்டாரு, 2வது முறை ஜெபிக்கும்படிக்காக கடந்து போன பொழுதுதான் கர்த்தர் கோபமா பேசுறாரு. நீ போ, ஆனா நான் சொல்றதை தவிர நீ வேற ஒன்றும் பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. 3வது கர்த்தராகிய தேவனுடைய அந்த கோபமான வார்த்தைகளை கூட அவன் யோசிக்க முடியாத அளவிற்காக அவன் அந்த மக்களோடு கூட கடந்து போகக்கூடிய கர்த்தர் அவனுக்கு எதிராளியாக நிற்கிறார். இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், இவன் கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டவன் தான். இப்ப கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய ஜனங்களை சபிக்க இவனையே சாத்தான் எப்படி பயன்படுத்துறான் பாருங்க. சில காசை கொண்டு முன்னால கொண்டு போட்டு சில வெகுமானங்களை கொண்டு கொடுத்து இவனையே கர்த்தராகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மக்களை சபிக்கும்படிக்காக எப்படி கூட்டிக் கொண்டு போறான் பாருங்க. முதல்ல அவன் போறான், கர்த்தர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு திரும்ப போய் அந்த மனிதன் போய் கேட்கக்கூடிய அளவிற்கான இருதயத்திலே மாற்றங்களை உருவாக்குகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை மறுதலிக்க செய்யும்படிக்கான கிரியைகளை உருவாக்கும் சாத்தான் மறைவிடங்களில் நின்று கிரியைகளை ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களையே அறியாம நீங்களே கர்த்தருக்கு விரோதியாக போகக்கூடிய அளவிற்கான கிரியைகளை மறைவிடங்களிலே சாத்தான் இந்த நாட்களில் தீவிரமாய் உருவாக்கி கொண்டு வருகின்றார். நீங்க பேருக்கு கர்த்தருடைய ஊழியனா இருப்பீங்க, ஆனா உங்களுக்கும் கர்த்தருக்கு சம்மந்தமே இருக்காது. இவைகள் எல்லாம் மறுதலித்த ஒரு மக்களின் மூலமாய் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சாத்தானுடைய தந்திரங்களிலே ஒன்று. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தராகிய தேவனை பற்றி அவர்கள் பேசுவார்கள், ஆனால் அவர்களுக்கும் கர்த்தருக்கும் சம்மந்தமே இருக்காது.
கர்த்தராகிய தேவனை ஒரு முறையாகிலும் அவருடைய கண்கள் பார்த்திருக்கிறான்னு கேட்டா நிச்சயமா இருக்காது. கர்த்தருடைய சத்தத்தையாச்சும் கேட்டிருக்கீங்கன்னா இல்ல, கிடையாது. கர்த்தராகிய தேவனுடைய அநேக விதமான வெளிப்பாடுகளையாக நீங்கள் பெற்று ஒண்ணுமே இருக்காது. என்றாலும் கூட அவர்கள் தங்கள் தங்கள் நிலைகளில் இயங்குகிறதற்கு காரணம், இவர்கள் எல்லாரும் சாத்தானுடைய தூதர்களாக மறுதலித்த ஒரு மக்களாக கர்த்தராகிய தேவனுக்கு எதிரடையான காரியங்களை செய்யக்கூடிய சாத்தானுடைய பணியை மறைவாக நின்று செய்கிறாங்க அவங்க. இந்த மாதிரி விஷயங்களை தான் ரொம்ப ஜாக்கிரதையாக, நமக்கு தெரியாது, பார்க்கும்போது தெரியாது, நான் கர்த்தருடைய வேலையை செய்கிறேன்னு சார் நான் வந்து யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனால் இந்த மறுதலித்த ஒவ்வொரு விதமான மனிதனுடைய செயல்களும் சாத்தானுடைய செயல்களை வெளிப்படுத்தக்கூடியதாகவே விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக நான் ஏதாகிலும் ஒரு விஷயத்தில் கர்த்தராகிய தேவனுக்கு மாறுபட்ட கருத்தோடு கூட இருக்கிறான் ஆராய்ச்சி பார்க்கணுங்கிறத பற்றி அடிக்கடி நான் வலியுறுத்துவதற்கு காரணம் அதுதான். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய மனமும் கர்த்தருடைய மனமும் இசையாமல் இருந்து விடக்கூடாது. மாறுபட்ட கருத்து உங்களுக்கு கர்த்தருக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துருச்சுனாலே உங்களை அறியாத மறுதலிக்கும் தன்மை உங்க வாழ்க்கையில வந்துடும். இது சாத்தானுடைய தந்திரங்களிலே மிக பிரதானமான ஒன்று. ரொம்ப ஜாக்கிரதையாக, கேர்ஃபுல்லாக இந்த மாதிரியான ஒரு காரியங்களை ஆசரிக்க நீங்கள் பழகினால் மட்டும்தான் இந்த கடைசி காலத்துல கர்த்தராகிய தேவனுடைய வருகை வரைக்கும் உங்கள் விசுவாசத்திலே உறுதியாக நின்று கர்த்தராகிய தேவனை மகிமைப்படுத்த நம்மளால முடியும். மற்றபடி முடியாது. சரி, இந்த மறுதலிக்கக்கூடிய தன்மை அப்படின்னா இது எதனால வருது? ஆண்டவராகிய தேவனுக்குள் நல்ல ஒரு துவக்கத்தை தான் நான் துவங்கினேன். ஆனால் நானே கர்த்தராகிய தேவனை மறுதலிச்சிருவேனா? கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால நிறைய ஜனங்கள் ஆண்டவராகிய தேவனை எல்லா காலங்களிலும் பின்பற்றினாங்க. சில பேர் பாதியில நின்று போயிட்டாங்க. சில பேர் கர்த்தராகிய தேவனை தூஷிக்கும் மக்களாக கூட விளங்கிட்டாங்க. இந்த மாதிரி மறுதலித்து போகக்கூடிய நிலைக்கு அவங்களுடைய அந்த மாற்றங்கள் வந்ததுக்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தால், இவர்களை சாத்தான் பயன்படுத்தி கர்த்தருக்கு எதிராளியாக, எந்த கர்த்தரை அவர்கள் மையமாக கொண்டு ஓட்டத்தை துவங்கினாங்களோ அவர்களையே பயன்படுத்தி கர்த்தருக்கு எதிராளியாக சாத்தான் உருவாக்குகிறார். அதனாலதான் இந்த கடைசி காலம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த காலத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக, எச்சரிக்கையாக நீங்க காணப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த காலங்களிலே சரியான ஒரு ஓட்டத்தின் மூலமாக கடந்து போக நம்மால் முடியும். சரி, இந்த மறுதலிக்கக்கூடிய தன்மைனா என்ன? இதை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். முதலாவது காரியமாக 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல 5வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை சொல்றது. கொஞ்சம் நான் ஆழமா வாசிக்கிறேன், கவனிங்க. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயும் இருப்பான். தன்னுடைய சொந்த வீட்டையும் தன்னுடைய சொந்த குடும்பத்தையும் ஒருவர் விசாரியாமல் போனால் அவன் அவிசுவாசியிலும் கெட்டவனாகவும் மறுதலிக்கக்கூடியவனாகவும் விளங்குவான். மறுதலிப்புனா எங்க வருது அப்படின்னா என்னை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தன்மை. இது சாதாரணமான கருத்து. தன்னுடைய சொந்த குடும்பத்தை பற்றி பேசினாலும் கொஞ்சம் ஆழமா அவங்ககிட்ட நான் பேசுறேன். என்னுடைய சரீரம் எனக்கு விரோதமாக இயங்கக்கூடிய ஒன்றாகவே காணப்படுகிறது. சில நேரங்களில் இந்த சரீரம் என்னோடு கூட போராடக்கூடியதாக காணப்படுகிறது. சில நேரங்களில் நான் கர்த்தருடைய நாமத்தினால் இந்த சரீரத்தை அடக்கி ஆளுகின்றேன். ஆனால் அந்த சரீரம் பல நேரங்களில் என்னோடு கூட ஒத்துழைக்கிறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒத்துழைக்காம போறதுக்கு என்ன காரணம் என்கிறதை பற்றி நான் விசாரித்து அறியாம அவைகளை நான் அடக்குகிறது உண்டானால் ஒரு நாள் இந்த சரீரம் எல்லைகளை மீறிடும். அதை நான் விசாரிச்சு அவைகளை நான் எல்லா விதமான காரியத்திலும் ஒழுங்கும் கிரமமாக கீழ்ப்படுத்த வேண்டியது அவசியம். இந்த சரீரத்தை நிறைய மக்கள் நினைக்கிறது மாதிரி ஆவிக்கு சரீரம் அடங்கினதாக காணப்படும் என்பதற்காக சரீரத்தை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிப்பாங்க. இல்லை, ஆவிக்கு அடங்குகிறது அப்படிங்கிற காட்டிலும் ஆவிக்கு இசைவாக சரீரம் மாறணும். அப்பதான் நீங்க ஆவியில பார்க்கக்கூடிய காரியத்தை உங்க சரீரத்தினால நீங்க மெய்யாக புரிந்து கொள்ள முடியும். ஆவியினுடைய ஒவ்வொரு விதமான செயல்களும் சரீரத்தை முழுவதும் அழிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், உங்கள் ஆவியிலே கண்ட எந்த விஷயத்தையும் சரீரத்தினாலே உங்களாலும் என்னாலும் உணரவே முடியாது. அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் சரீரம் விசாரிக்கப்படக்கூடிய ஒன்று. எதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில எல்லை மீறுகிறது, இதை நீங்க விசாரிக்கணும். எந்தெந்த காரியத்தில் எதனால இதற்கு இத்தனை தூரம் முக்கியத்துவமாக காணப்பட ஆரம்பிக்கிறது, எதனால இந்த ஒரு விஷயத்தை என்னால் மேற்கொள்ள முடியல, எதனால இந்த ஒரு காரியத்திற்கு நான் அடிமையாக வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். என்னுடைய சரீரத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் நான் உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். என் ஆவியோடு கூட எந்தெந்த பகுதி இசைய முடியாமல் காணப்படுகிறது, எந்தெந்த இடத்துல என்னுடைய ஆவியினுடைய கருத்துக்கு வேறுபட்டதாக என்னுடைய சரீரத்தின் கருத்து காணப்படும், இதை நான் விசாரிக்கணும். விசாரிச்சு என்னுடைய ஆவியின் கருத்துக்கு கீழ்ப்படிய செய்யக்கூடிய அளவிற்காக என்னுடைய சரீரத்தினுடைய நிலைகளை மாற பண்ண ஆரம்பிச்சாதான் முழுவதும் ஜெயித்த ஒரு வாழ்க்கை வாழ என்னால் ஆகும். இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல, இயேசு கிறிஸ்து செய்த அந்த ஊழியத்துல எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக கர்த்தர் ஊழியம் பார்த்தார். ஒன்று, தம்முடைய சீஷர்களுக்கும் அவர் ஊழியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பித்தார். மற்றொன்று,
மூன்றாவது, தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய ஆவியினுடைய எல்லா விதமான செயல்களுக்கும் கீழ்ப்படிய செய்யக்கூடிய அளவிற்காக எல்லா காரியங்களையும் விசாரித்து அறிந்து தன்னுடைய சரீரத்தை கர்த்தருடைய ஆவிக்கும் தன்னுடைய ஆவிக்கும் கீழ்ப்படிய பண்ணக்கூடிய அளவிற்காக ஆண்டவராகிய தேவன் அவைகள் எல்லாவற்றையும் சீர்படுத்த ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு நாள் திடீர்னு சொல்லி வரக்கூடிய நேரத்தில் இப்போ கர்த்தராகிய தேவன் ஊழியங்களை துவங்கக்கூடிய அந்த நேரத்திலேயே, அதாவது பிதாவாகிய தேவனுடைய அனுமதியின் பேரில் இந்த சிலுவை மரணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் நிச்சயமா அந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கிட முடியாது. இப்போ சரீரத்தை அவர் என்ன செய்யறாரு, அப்படியே தன்னுடைய ஆவிக்கு கீழாக அப்படி பழக்கப்படுத்தி கொண்டே வர ஆரம்பிக்கின்றார். ஒவ்வொரு செயல்களிலும் இந்த ஆவியினுடைய காரியம்தான் பிரதானம் என்கிறதை சரீரத்திற்கு புரிய வைக்க ஆரம்பிக்கிறது. இந்த ஆவியினுடைய செயல்கள் இல்லாமல் நீ இயங்குனா எல்லா விதமான மார்க்கமும் தவறாக கடந்து போக ஆரம்பிச்சிடும். பல நேரங்களில் இந்த சரீரத்தை அடக்கக்கூடிய இந்த நேரத்தில் சரீரத்திற்கு உதவியாக பல ஜனங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க அந்தரங்கத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதீங்க, சரீரத்தினுடைய அந்த காரியங்களை தூண்டக்கூடிய அளவுக்கு வார்த்தைகளை பேசக்கூடிய நேரத்தில் ஆவிதான் பிரதானமானது என்பதை பற்றி தன்னுடைய சரீரத்திற்கு ஆண்டவராகிய தேவன் புரிய பண்ண ஆரம்பிக்கின்றார். இப்படி விசாரித்து விசாரித்து உங்களுடைய சரீரத்தை உங்கள் ஆவிக்கு கீழ்ப்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் உங்கள் ஆவியினுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் சரீரம் இசைந்ததாக இணைந்ததாக இந்த ஆவியும் சரீரமும் இணைந்து மறுரூபமாக்கப்படக்கூடிய அனுபவத்தை பெறக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்க முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்முடைய ஆவியும் நம்முடைய சரீரமும் இணையக்கூடிய இணைவு எப்போ வர முடியும்னு சொன்னா, ரெண்டும் மாறுபட்ட கருத்து இருக்கக்கூடிய வரைக்கும் இணையாது. எப்போ இந்த கருத்து ஒருமனப்படுத்தப்பட்டதாக மாற்றப்பட ஆரம்பிக்கிறதோ, நம்முடைய ஆவியினுடைய இயக்கத்திற்கு சரீரம் எப்போ ஒத்துழைக்க ஆரம்பிக்கிறதோ, நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிச்சாலும் எனக்கு தூக்கமே வராத அளவுக்கு என்னுடைய சரீரம் என்னுடைய ஆவியோடு கூட இசைகிறது உண்டானால் என்னுடைய ஜெபத்தில் வெற்றி பெற்றுருவேன். என்னுடைய ஆவியினுடைய இயக்கத்திற்கு இசைந்ததாக என்னுடைய சரீரம் உபவாசத்துல நாள் கணக்காக இருக்கக்கூடிய அளவிற்காக என்னுடைய சரீரம் அதற்கு இசைகிறது உண்டானால் நாள் கணக்காக வருஷ கணக்காக கூட ஃபாஸ்டிங் இருக்கனால முடியும். ஆனால் என்னுடைய சரீரம் என் ஆவியோடு கூட இசையாது இருக்கிறது உண்டான என்ன நடக்கும் பாருங்க, 2 நாள் ஃபாஸ்டிங் இருப்பே 3 நாள் உங்களால் இருக்க முடியாது. அப்போ அதுக்கு என்ன காரணம் என்றால், இந்த ஒவ்வொரு காரியத்தையும் விசாரித்து எதனால் இந்த ஆவிக்கு இந்த சரீரம் கீழ்ப்படியவில்லை, இதை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்து இவைகளை விசாரித்து இவைகள் எல்லாவற்றையும் திட்டமாக நீங்கள் கிரமமாக சீர்படுத்த ஆரம்பித்தா மட்டும்தான் உங்கள் ஓட்டம் சரியான ஒரு ஓட்டமாக விளங்க முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் என்னை நான் உய்த்து ஆராய்ந்து பார்க்கணும். எந்த விஷயத்தில் என் ஆவிக்குரிய நிலைகள் கர்த்தராகிய தேவனோடு கூட இசையக்கூடிய நிலைகளிலே காணப்படக்கூடிய அவைகளோடு கூட என் சரீரம் ஒத்துழைக்காமல் காணப்படுகிறது. எந்தெந்த விஷயத்தில் என்னுடைய சரீரத்தினுடைய கருத்துக்களும் ஆவியின் கருத்துக்களும் வேறுபடுத்தப்பட்டதாக காணப்படுகிறது, இவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தணும். இவைகள் எல்லாவற்றையும் நான் விசாரிக்கணும். எந்தெந்த காரியத்தில் இன்னும் நான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால என்னுடைய சரீரத்தை ஆவிக்கு கீழ்ப்படிய பண்ணக்கூடிய அளவிற்கான செயல்களை உருவாக்கணும். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் விசாரித்து விசாரித்து என்னுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களையும் ஆவிக்கு கீழ்ப்படிய பண்ண ஆரம்பித்தால் மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் மறுதலியாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஏன்னா இது ஒரு டைரக்ஷன்ல அது ஒரு டைரக்ஷனை இழுக்கக்கூடிய வரைக்கும் நிச்சயமான மறுதலிப்போ எது பலமுள்ளதாய் காணப்படுகிறதோ அவைகளின் மூலம் கட்டாயம் உள்ள வந்துடும். நம்முடைய சரீரம் ஒருவேளை பலமுள்ளதாக காணப்படுகிறது உண்டானால், ஆவி இழுக்கக்கூடிய இழுப்புக்கு இந்த சரீரம் இசையாது இருக்கிறது உண்டானால், சீக்கிரமாய் நீங்கள் கர்த்தராகிய தேவனை விட்டு விழுந்து போகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கிடுவீங்க. அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இவைகள் எல்லாம் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் கீழ்ப்படிய பண்ணப்படக்கூடிய அளவிற்கான விசாரிக்கக்கூடிய தன்மை நம்முடைய சரீரத்தின் மேல் உருவாக்கப்படக்கூடிய தன்மை காணப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் ஆண்டவருடைய நாமத்தினாலே மறுதலியாமல் கடைசி வரைக்கும் ஓடக்கூடிய ஒரு மக்களாக விளங்க முடியும் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய சரீரம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒன்று. நிறைய பேர் சொல்ற மாதிரி சரீரத்தை முற்றி நீங்க அழிச்சாதான் ஆவி நீங்க வளர முடியும். இல்லை, சரீரம் ஆவிக்கு இசைந்து இருக்க வேண்டியது அவசியம். இந்த இசைவு எப்போ வர முடியும்னா, நம்ம விசாரிச்சு எந்த கருத்து நம்முடைய ஆவியின் கருத்துக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு கருத்தாக இருக்கிறது அதெல்லாம் சீர்படுத்தணும். எந்த கருத்துல என்னுடைய ஆவியினுடைய கருத்துக்கு இசையாததாக என்னுடைய மாம்சம் மேலெழும்பி நிற்க ஆரம்பிக்கிறது அதெல்லாம் நான் சீர்படுத்தணும். இப்படி நம்ம சீர்படுத்தும் போதுதான் என்னுடைய ஆவியும் என்னுடைய மாம்சமும் இணைந்து இசையக்கூடியதாக இவைகள் எல்லா விதமான இயக்கத்திற்கு முழு பலனை பெறக்கூடியதாக விளங்கும் என்று கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்க முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை பற்றி சொல்ல பாருங்க. மறுதலியாத ஒரு தன்மை எப்ப என்னுடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட முடியும்? தீத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுது. தீத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கைப்படுகிறார்கள், கிரியைகளினாலேயோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இரண்டாவது காரியம், என் கிரியைகள் தேவனாகிய கர்த்தரை எந்த காலத்திலும் மறுதலியாததாய் விளங்க வேண்டியது அவசியம். கிரியைகள் அப்படின்னு சொன்னா, கிரியைகள்ல 2 வகையை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். வெளியரங்கமாய் காணப்படக்கூடிய கிரியைகள் ஒன்று இருக்கிறது, அந்தரங்கமான கிரியைகள் ஒன்று இருக்கு.
வெளியரங்கமான கிரியைகளை நீங்க 100% நல்லா தான் இருப்பீங்க. ஏன்னா மற்ற மக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய கிரியைகள் சுத்தமாக காணப்படக்கூடிய அளவுக்கு நாம் நம்முடைய நிலைகள் யாவற்றையும் வைத்துக் கொள்கிறது வழக்கம். ஆனா 2வது கிரியை ஒன்று இருக்கிறது. அந்தரங்கம் கர்த்தராகிய தேவனும் நீங்களும் மட்டும் அறிந்த ஒன்று. இதுலதான் பலவிதமான மக்கள் பலவிதமான தவறான காரியங்களின் மூலமாக கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த அந்தரங்கமான வாழ்க்கை என்று அழைக்கப்படக்கூடியது மக்களால் பார்க்கப்பட முடியாத ஒன்றாக இருக்கிறதுனால தங்கள் மனம் போன போக்கின்படி நிறைய விதமான மக்கள் அநேகம் விதமான தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்யும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அந்தரங்கத்துல எந்த மனிதனும் பாராதிருக்கக்கூடிய பலவிதமான பகுதிகள், இந்த பகுதிகள் எல்லாம் இவைகள் ஆரோக்கியமாக்கப்படாததாக, இவைகள் எல்லாம் திரும்ப அதே பாவ வழிகளுக்குள்ளாக நம்ம இழுக்கக்கூடியதாக, இன்னும் அவைகள் பரிசுத்தமாக்கப்படாத நிலைகளில் இருக்கிறதை நிறைய பேருடைய வாழ்க்கையில உங்களாலும் என்னாலும் பார்க்க. வெளியரங்கமா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, வெளியரங்கமா நல்ல ஊழியங்கள் பார்ப்பாங்க, வெளியரங்கமா நல்ல பிரசங்கம்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்தரங்கமான வாழ்க்கையை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வெளியே கூட சொல்ல நம்மளால முடியாது. சில அசிங்கமான நினைவுகள், அசிங்கமான உள்கருத்துக்கள், சில அசிங்கமான அநேக விதமான அந்த சிந்தனைகள், திட்டங்கள், சில விதமான காரியங்கள்ல தேவனாகிய கர்த்தருக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகள் கூட பல விதமான காரியங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இப்ப கர்த்தர் என்ன சொல்ல வருகின்றார் அப்படின்னா மறுதலிக்காத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றப்படணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? எல்லா இடங்களிலும் நம்முடைய ஜீவியம் சாட்சி பெற்றதாக விளங்கணும். அது உள்ளாக காணப்பட ஆரம்பித்தாலும் புறம்பாக காணப்பட ஆரம்பித்தாலும், புறம்பான ஒரு சாட்சி மற்றும் ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கையில அந்தரங்கமான வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் சாட்சி பெற்ற ஒரு மக்களாக விளங்கணும். நம்முடைய அந்தரங்கங்களை பார்க்கக்கூடிய கர்த்தருக்கு முன்பதாக நீங்களும் நானும் பரிசுத்தம் நிறைந்தவர்களாக, பாவம் செய்யாதவர்களாக, நம்முடைய சிந்தனையில் கூட எந்த விதமான ஒரு பழுதும் இல்லாத ஒரு மக்களாக நம்முடைய நிலைகள் மாறப்பண்ண ஆரம்பித்தால் மட்டும்தான் மறுதலியாமை என்கின்ற ஒரு நிலை கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதாய் விளங்கிவிடும். மறுதலியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது எப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில வெளியரங்கமான ஒரு தோற்றத்துல நாம் கர்த்தராகிய தேவனை விட்டு விலகாத ஒரு மக்களை போல காணப்பட ஆரம்பித்தாலும் அந்தரங்கமான வாழ்க்கையில கர்த்தருக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது, தொடர்பே இருக்காது. இதுக்கு பேரும் ஒரு மறுதலிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான். மறுதலிப்பு அப்படின்னு சொல்றது வெளியரங்கமாக எல்லா பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய தன்மை மட்டும் கிடையாது. அந்தரங்கத்திலும் கூட கர்த்தரோடு கூட இசைய முடியாத பலவிதமான நிலைகளுக்கு பெயர் மறுதலித்த ஒரு வாழ்க்கை என்றே கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த மறுதலிப்பு வருவதற்கு என்ன காரணம் என்றால் சுத்திகரிக்கப்படாது இருக்கக்கூடிய அந்தரங்கமான வாழ்க்கை. பல விஷயங்கள்ல கர்த்தரோடு கூட உங்களாலும் மேலாலும் ஒத்து போக முடியல. பல நிலைகள்ல ஆண்டவராகிய தேவனுடைய கருத்துக்களுக்கு விரோதிகளாக நீங்களும் நானும் காணப்பட ஆரம்பித்து விடுகின்றோம். பல விஷயங்கள்ல ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்துல நீங்க எல்லாருக்கும் நீங்க போதிப்பீங்க, நல்லா ஜெபம் பண்ணணும்னு போதிப்பீங்க. ஆனா உங்களுடைய அந்தரங்கமான ஜெபம் ஒண்ணுமே இல்லாம இருக்கும். தோத்து போயிருப்பீங்க, ஜெபம் பண்ண மாட்டீங்க. வேத வசனங்களை நிறைய பேருக்கு நீங்க சொல்லுவீங்க, வசனங்களை நீங்க டெய்லி நீங்க வாசிங்க, நிறைய வாசிங்கன்னு சொல்லுவீங்க. ஆனா நீங்க ஒரு பகுதியை கூட, ஒரு வசனத்தை கூட டெய்லி நீங்க வாசிக்க மாட்டீங்க. அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்தரங்கத்துல சீர்படுத்தப்படாத என்னுடைய வாழ்க்கை, நான் மற்றவனுக்காக நிறைய வார்த்தைகளை பேசுகிறேன் தவிர என் சொந்த வாழ்க்கையிலே அவைகளை நான் பயன்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், மாயக்காரனாகிய வேத பாரகனே, பரிசேயனே உனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தினுடைய வெளிப்புறத்தை உருவாக்கின கர்த்தர் உள்புறத்தை உருவாக்கி இருக்கிறாரு. நீ வெளிப்புறத்தை மாத்திரம் சுத்தப்படுத்துற, எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு மாத்திரம் உன் வாழ்க்கையை நீ நல்லா வச்சுக்கிற. ஆனா உன்னுடைய அந்தரங்கமோ நிறைய பாவத்தினால அசுத்தத்தினால நிரம்பி இருக்கிறது என்பதை கர்த்தர் பேசுகின்றார். அதே விதமான சுத்திகரிக்கப்படாத ஒரு வாழ்க்கை, அதே விதமான கேவலமான ஒரு வாழ்க்கை, யாருமே பார்க்காது இருக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய அந்தரங்கமான வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கிறத பார்க்க முடியும். ஒருவருமே இல்லாத இருக்கக்கூடிய நேரத்துல அந்த ஊழியக்காரனுடைய நிலைகளை நீங்கள் பார்க்கிறது உண்டானால் அவனுடைய வாழ்க்கையை பற்றி வெளியவே சொல்ல முடியாது. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய வெளியரங்கத்தை பார்க்கக்கூடிய கர்த்தர் தான் உங்கள் அந்தரங்கத்தையும் பார்க்கின்றார். இப்ப அந்த மறுதலிப்பு எங்கிருந்து வருது அப்படின்னா நம்முடைய உள்ளார்ந்த வாழ்க்கையிலே ஆரோக்கியமாக்கப்படாது இருக்கக்கூடிய பல விதமான பகுதிகளின் மூலமாக இது ஒரு நாளில் உருப்பெற்று உங்களையும் என்னையும் மறுதலிக்க செய்யக்கூடிய அளவிற்கான கிரியைகளை தோற்றுவிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான செயல்களின் ஊடாக கடந்து போன நிறைய ஜனங்கள் தான் இந்த கடைசி நாட்களிலே ஓட்டத்தை இழந்து போகக்கூடிய ஒரு மக்களாக, சாட்சியை இழந்து போகக்கூடிய மக்களாக, நிறைய பேருடைய பேர்லாம் கெட்டு போனதுக்கு என்ன காரணம்? நிறைய பேருடைய ஓட்டம்லாம் அதாவது ஒண்ணுமில்லாம் நின்று போனதுக்கு என்ன காரணம்? அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், சுத்திகரிக்கப்படாத அந்தரங்கமான ஒரு வாழ்க்கை. அதான் காரணம். அந்த சுத்திகரிக்கப்படாத அந்தரங்கமான வாழ்க்கை தான் ஒரு நாளில் உங்களையும் என்னையும் மறுதலிக்கக்கூடிய மனிதனாக உருமாற்றத்தின் ஊடாக அழைத்துக் கொண்டு போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதான் கர்த்தர் பேசும்போது என்ன சொல்கிறார், மற்றவனுக்கு போதிக்கிறவனே நீ ஆகாதவனாய் போகாதபடி உன்னை முதல் காரியம் நீ ஒடுக்கி கீழ்ப்படுத்துன்னு சொல்றாரு. நீ மற்றவனுக்கு போய் பேசாதன்னு சொல்ல, நீ பேசாம இரு.
நீ மற்றவனுக்கு முன்பதாக அநேக விதமான தேவனுக்கு பிரியமற்ற காரியத்தை செய்யாதன்னு சொல்ற, நீ செய்யாம இரு. அப்படின்னா மற்றவனுக்கு போதிக்கிறது பெரிய விஷயம் அல்ல, நான் அவைகளை கைக்கொண்டு போதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க வேண்டும். அப்ப இரண்டாவது காரியம், என்னுடைய உள்ளான வாழ்க்கையில ஒரு சாட்சி நிறைந்த ஒரு தன்மை இருக்கிறதான்னு பாருங்க. ஆரோக்கியமாக்கப்படாது இருக்கக்கூடிய பகுதிகள் இன்னும் இருக்கான்னு பாருங்க. இப்படி இந்த காரியங்கள் உள்ளே இருக்கிறது உண்டானால் நிச்சயமாக நீங்களும் கர்த்தராகிய தேவனும் நேரடியான ஒரு இணைப்பிலே அல்ல, மறுதலித்த ஒரு வாழ்க்கை வாழும் ஒரு மக்களாக நீங்கள் காணப்படுவீங்க. வெளியரங்கமா நீங்க வந்து நடிக்கிறீங்க, கர்த்தருடைய பிள்ளைமா நீ ஆக்ட் பண்றீங்க, ஆனா உண்மையிலேயே ஆண்டவராகிய தேவனுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த நாட்களிலேயே காணப்பட ஆரம்பிக்கிறதுனாலதான் சாத்தானுக்கு ரொம்ப ஈஸியா போயிடுச்சு வேலை. வஞ்சிக்கக்கூடிய வேலையெல்லாம் சாத்தானுக்கு ரொம்ப கிடையாது. ஏனென்றால் நிறைய பேருடைய அந்தரங்கமான வாழ்க்கையில இப்படிப்பட்ட மறுதலிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறதுனாலே அவர்கள் கர்த்தரோடு கூட தொடர்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக. இப்ப நிறைய பேர் நீங்க கூப்பிட்டீங்க கேட்டு பார்த்தீங்கனாலே கூட கர்த்தருக்கு உங்களுக்கு என்னங்க சம்மதம் இருக்குன்னு கேட்பது இருக்கவே இருக்காது. ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தர் எனக்கு நன்மை செய்யறாரு, அதுக்காக நான் கர்த்தரை பின்பற்றி இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர கர்த்தருக்கும் அவர்களுக்கும் நேரடியான இணைப்பு இல்லாத ஒரு மக்களாக காணப்பட ஆரம்பிக்கக்கூடிய எவனும் எந்த நேரத்திலும் மறுதலிப்பின் ஊடாக கடந்து போயிடுவான். மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பத்தி உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை சொல்கிறது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல அதுல 3வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கவனிங்க. இதுவும் அதுக்கு ஈக்குவலண்டா தான் வரும். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை மறுதலிக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். வேஷம் மட்டும்தான் தேவ பக்தியினுடைய வேஷம். ஆனால் அதனுடைய பலன்கள் ஒன்றுமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. தரிசனம் பார்க்கிறேன்னு சொல்லுவான், தரிசனம் சம்மந்தமே இருக்காது. சொப்பனம் பார்த்தேன்னு சொல்லுவான், சொப்பனத்துக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆண்டவராகிய தேவன் முகமுகமாய் பேசினார் என்பதை பற்றி பேசுவான், ஆனால் கர்த்தராகிய தேவனை ஒரு முறை கூட பார்த்துக்கவே மாட்டான். எத்தனை ஊழியக்காரன் சொல்ல முடியும் உங்களுக்கு? இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படக்கூடிய நிறைய ஜனங்கள் அவர்கள் கர்த்தராகிய தேவனை அறியாமல் இருந்தும் தங்கள் மனம் போன போக்கின்படி வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. தேவனாகிய கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறதை போல கர்த்தருடைய பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதனுடைய பலன்களை மறுதலிக்கக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதுவும் அந்தரங்கமான வாழ்க்கையிலே ஒரு மறுதலிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்குரிய அடையாளம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அப்படின்னா நான் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் என் தேவனுக்கும் எனக்கும் இடையிலே காணப்படக்கூடிய இணைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் கர்த்தரோடு கூட நேரடியான இணைப்பிலே காணப்படுகிறேன். நான் உண்மையிலேயே நான் கர்த்தராக தேவனை பார்க்கிறேன்னா, நான் மற்றவங்களுக்கு முன்னால பேசுறேன். கர்த்தராக தேவன் இன்னைக்கு தான் என்ன வந்து பேசினாருங்க, பல விதமான காரியங்களை பற்றி கர்த்தர் வெளிப்படுத்தினாரு, பல சொப்பனங்களின் மூலம் கர்த்தராக தேவனுடைய காரியங்களை பற்றி நான் அறிந்து கொள்ள ஆரம்பிச்சேன்னு சொல்லி நீ எல்லா விதமான மக்களையும் ஏமாத்திடலாம். ஆனா உங்களுடைய மனதின் ஆழத்துல இந்த ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. உண்மையிலேயே மற்ற மக்களோடு கூட பேசக்கூடிய நான் ஒரு முறையாகிலும் கர்த்தராக தேவனை சந்தித்தது உண்டான்னு பாருங்க. ஒரு முறையாகிலும் உன்னுடைய சத்தத்தை கேட்டது உண்டான்னு பாருங்க. இப்படி நான் மற்றவனுக்கு முன்னால ஏமாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவ பக்தியினுடைய வேஷத்தை நான் தரித்துக் கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க? ஒரு வேஷமான ஒரு வாழ்க்கை நான் வாழுகின்றேன். நான் அறியாதிருக்கக்கூடிய கர்த்தரை அறிந்தேன் என்கிற வார்த்தையின் மூலம் பேசுகிறேன். கர்த்தராகிய தேவன் பேசாத வார்த்தைகளை பேசினதை போல நானே யூகித்து பேச ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு மறுதலிக்கக்கூடிய காரியத்தினுடைய அடையாளம் என்று கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகின்றார். ஒரு மனுஷனுடைய சரீரத்துல பலவீனம் வருகிறது உண்டானால் சில காரியங்கள், சில அடையாளங்களை வைத்துக்கொண்டு அந்த பலவீனங்களை அவர்கள் யூகிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பலவீனத்திற்கு என்னென்ன விதமான சிம்டம் உங்களுடைய சரீரத்திலே காணப்பட ஆரம்பிக்கும். இந்த விதமான காரியம் வந்துக்கான்னு பாருங்க. உடம்புல வந்து ஆங்காங்கே அநேக விதமான பருக்கள் மாதிரி வந்துக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய சரீரத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பாதிப்பு இருக்கிறது. சில இடங்களிலே அநேக விதமான புண்களை போல வர ஆரம்பிக்கிறது. அப்படின்னா வந்து உங்களுடைய ரத்தத்துல சில விதமான பிரச்சனை. இப்படி ஒரு காரியம் உள்ளே இருக்கிறது உண்டானால் அவைகளுடைய அடையாளம் வெளியே காணப்படுகிறது மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய விஷயத்துல நிறைய விஷயத்தை பத்தி பேசுறீங்க. கர்த்தராகிய தேவன் வசனத்துல என்கிட்ட பேசுறாரு, சொப்பனத்துல பேசுறாரு, தரிசனத்துல என்கிட்ட பேசுறாரு, அநேக விதமான வெளிப்பாடுகளின் மூலம் கர்த்தராகிய தேவன் பேசுகிறார் என்பதை பற்றி எல்லாம் சொல்றீங்க பாத்தீங்களா? ஒரு நாள் நீங்க தனியா உட்கார்ந்து ஆராய்ஞ்சு பாருங்க. நான் பேசக்கூடிய இந்த வார்த்தைகளின் படியே உண்மையிலே கர்த்தர் என்கிட்ட பேசுறாரான்னு பாருங்க. உண்மையிலே கர்த்தராகிய தேவனுடைய அசைவை நான் பார்க்கிறேன்னு பாருங்க. உண்மையிலே கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய வெளிப்பாடுகள் தான் சொல்றேன்னா நானே யூகித்து பேசக்கூடிய வார்த்தை. இப்படி ஏதாச்சும் உள்ளே இருக்கக்கூடிய தன்மைகள் எனக்கும் கர்த்தராகிய தேவனுக்கும் இசையாததா இருக்கிறது உண்டானால் இவைகள் உங்களை மறுதலிக்கக்கூடிய அநேக விதமான சாத்தானுடைய வித்துக்கள் என்பதை கற்றுக்கொள்ளுங்க. அதை விட்டு விலகிருங்க. அது உள்ள இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போக பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் உண்மையாகவே கர்த்தராகிய தேவனை ஒரு நாளும் சந்திக்கவே முடியாத அளவிற்காக இந்த மறுதலிக்கக்கூடிய தன்மைகள் உங்களையும் கர்த்தராகிய தேவனுடைய இணைவையும் தடுக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க கேட்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த கடைசி நாட்களில் நிறைய பேர் என்கரேஜ்மெண்ட் என்கிற பேர்ல நிறைய மக்கள் என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க, தரிசனம் பாருங்கன்னு சொல்றாங்க, சொப்பனம் பாருங்கன்னு சொல்றாங்க, அந்நிய பாஷை பேசுன்னு இல்ல.
இவைகளெல்லாம் கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய அந்த தன்மைகளை தவிர நீங்களா பேச முடியாது. நீங்களா யூகிச்சு சொல்ல முடியாது. இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன விதமான நினைவுகள் வரும், அதான் கர்த்தர் பேசக்கூடிய. இல்லை, நம்பாதீங்க. கர்த்தராகிய தேவன் ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேச ஆரம்பிக்கிறது உண்டானால், அவைகளுக்கு உண்டான எல்லா விதமான தன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே சரிவர காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் கர்த்தர் அவனோடு கூட தொடர்பு கொள்வார். அந்த வழிகள்ல ஏதாச்சும் ஒரு தடை இருந்துச்சுன்னா கூட கர்த்தர் அந்த இடத்துக்குள்ள உள்ளே வரமாட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க. எந்த விதமான மனுஷனோடு கூட கர்த்தர் பேச போகிறாரோ அந்த மனுஷனுக்கும் அவருக்கும் இடையில எந்த குறுக்கு தடை இருக்கக்கூடாது. எல்லா விதமான காரியத்திலும் நேர்த்தியாக, அவன் ஒவ்வொரு விஷயத்திலும் பெர்ஃபெக்ஷனாக. மறைந்த தேவனுடைய மனிதர் அடிக்கடியாக ஒரு வார்த்தையை சொல்லுவார், ஒரு பரிசுத்தமான நிலைகளை ஒரு முறை நான் இழக்கிறது உண்டானால் பல நாட்கள் கர்த்தராகிய தேவனுடைய பிரசனத்தை பார்க்கவே முடியாது என்பதை பற்றி அந்த தேவனுடைய மனுஷர் பேசுவார். எதுக்கு சொல்ல வருகின்ற, கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இணையணும்னு சொன்னா அந்த குவாலிட்டியை விட்டு கொஞ்சம் நீங்க பிறந்து போக ஆரம்பித்தால் கூட கர்த்தராகிய தேவனுடைய தொடர்பு நம்முடைய வாழ்க்கையில் வராது. அப்ப நான் பேசக்கூடிய வார்த்தையிலே பலவிதமான வார்த்தைகளை நான் யூகிச்சு பேசுறேன். பலவிதமான வார்த்தைகள் நானே கெஸ் பண்ணி பேச ஆரம்பிக்கிறேன். பலவிதமான வார்த்தைகளை என்னுடைய மனதிலே தோன்றி இருக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறேன். ஒரு நாள் உட்கார்ந்து ஆராய்ஞ்சு பாருங்க, இதெல்லாம் உண்மையிலே கர்த்தராகிய தேவனுடைய சந்திப்பினால் என்னுடைய வாழ்க்கையில வந்துச்சான்னு பாருங்க. அப்படி வரவில்லை என்று சொன்னால் மறுதலிக்கக்கூடிய பல விதமான வித்துக்கள் எனக்குள்ளாக இருக்கிறது என்பதை அறிந்து அவைகளை விட்டு விலக நீங்களும் நானும் பிரயாசப்படணும். மறுதலிக்காம கடைசி வரைக்கும் ஓடக்கூடிய ஓட்டம் தான் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஓட்டம். இதிலே மறுதலிப்பு எப்படிலாம் வர முடியும் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வசனத்தின் மூலம் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம். நான் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிட்டேன். மத்திய எழுதின சுவிசேஷத்துல 26வது அதிகாரம் 35வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 35வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன விதமான வார்த்தையை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்களேன். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். கர்த்தராகிய தேவன் ஒரு வார்த்தையை சொல்றாரு. இப்ப நடக்க போகின்ற சம்பவத்தை பத்தி பேசுறாரு. இந்த ராத்திரியிலே நான் காட்டி கொடுக்கப்பட போகின்றேன், நீங்க எல்லாரும் என்னை விட்டு விலகி போயிருவீங்க, நீ என்னை மறுதலிக்க போகிறாய் என்று பேதுருவை குறிப்பிட்டு கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். உடனே பேதுரு ஆண்டவராகிய தேவனை பார்த்து சொல்லுகின்றார், நான் உம்மோடு கூட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை நான் மறுதலிக்க மாட்டேன். அப்படின்னு அர்த்தம், மாம்சத்தை சார்ந்து வாழும் ஒரு தன்மை. நான் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் அவைகளை ஜெயித்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. பல நேரங்களில் மாம்சீகமான அதீதமான நம்பிக்கை உங்களை மறுதலிக்கக்கூடிய பாதையை நோக்கி நடத்தி கொண்டு போக ஆரம்பிச்சிடும். கர்த்தராகிய தேவனுக்குள் ஆவிக்குரிய வாழ்க்கையை துவங்கி இருக்கக்கூடிய நீங்களும் நானும் மாம்சத்தை சாராத அளவிற்காக கர்த்தரையே சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த மறுதலிப்பு என்கின்ற நிலையை தாண்டி உங்களாலும் என்னாலும் பயணிக்க முடியும். மறுதலிப்பு எப்படி வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மாம்சத்தின் மேல் அதீதமான ஒரு நம்பிக்கை. நான் தப்பே செய்ய மாட்டேன், எந்த குற்றத்தின் கூடாக நான் கடந்து போக மாட்டேன். ஒருவேளை கர்த்தராகிய தேவனை வெளிப்படுத்தினால் கூட கர்த்தரோடு கூட நான் அநேக விதமான வார்த்தைகளை பேசுவேனே தவிர நான் இப்படிப்பட்ட எந்த விதமான குறைவின் ஊடாகவும் கடந்து போக மாட்டேன் என்று சொல்லி நமக்கு இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு பாருங்க, அது ரொம்ப தவறு. இது ஆவிக்குரிய காரியத்துக்கு எவ்வளவு வேணும் ஒத்து வராத ஒன்று. என்னையே நான் மெச்சிக்கொள்ளக்கூடிய தன்மை இது ஆவிக்குரிய தன்மைக்கு எதிரடையான காரியங்களை உருவாக்கக்கூடிய ஒன்று. இது என்னை அறியாத ஒரு மறுதலிப்பின் நிலையை நோக்கி அழைத்து கொண்டு போக ஆரம்பிச்சு. சாரக்கூடிய எந்த விதமான மனிதனும் கர்த்தராகிய தேவனையே அன்றி எதன் மேலும் தன்னுடைய தன்மைகளை தன்னுடைய நம்பிக்கையை வைக்கக்கூடாது. கர்த்தர் ஒருவர் தான் என்னை நடத்தக்கூடியவர், கர்த்தருக்கு மிஞ்சினது ஒண்ணுமே இல்லை. இந்த நிலை எப்ப என் வாழ்க்கையில வருகிறதோ மறுதலிப்பின் விதைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையின் எல்லைகளை விட்டு முற்றிலும் அழிக்கப்பட்டு போக ஆரம்பிச்சிடும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, மறுதலிப்புன்னு சொல்றது வெளியரங்கமான விழுகை மட்டுமல்ல, அந்தரங்கத்திலே நீங்கள் கர்த்தராகிய தேவனை இழந்து போக ஆரம்பித்தாலும் மறுதலிக்கக்கூடிய தன்மைகளாக நீங்களும் நானும் மாற்றத்துக்குள்ளாக போயிட்டாலும் அர்த்தம். இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தையின் அடிப்படையில உங்களே நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. எந்த விஷயத்தில் உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையிலே அநேக விதமான இடைவெளிகள் காணப்படுகிறது? எந்த விஷயத்துல கர்த்தராகிய தேவனை நீங்களும் நானும் முழுவதும் அறிய முடியாத ஒரு மக்களாய் விளங்குகிறோம்? எந்த விஷயத்துல கர்த்தரோடு கூட ஒத்து போக என்னால முடியல? இவைகள் எல்லாம் என்னை மறுதலிக்கக்கூடிய மனிதனாய் உருவாக்கிறோம். இந்த காரியங்களிலே ஏதாகிலும் ஒரு விதைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் அவைகளை களைந்து போட நீங்களும் நானும் பிரயாசப்பட ஆரம்பித்தால் கடைசி வரைக்கும் நம்முடைய ஓட்டம் கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தின்படி ஓடி முடிக்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே,
மறுதலிக்கக்கூடிய மனம் என்கிறதை பற்றி கர்த்தர் எங்களோடு கூட பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய ஒவ்வொரு கர்த்தாவே உமக்கு சோத்திரம் நிலைகளையும் விசாரிக்காத ஒரு தன்மை மறுதலிப்பை எங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கிவிடும் என்கிறதை பற்றி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. இரண்டாவது காரியமாக சாட்சியற்ற அநேக விதமான நிலைகள். மூன்றாவது காரியமாக கர்த்தாவே பார்வைக்காக பக்தியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை, எங்களையே நாங்கள் நம்பக்கூடிய தன்மை என்று பல நிலைகளை பற்றி கர்த்தர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக சோத்திரம். இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறது மட்டுமல்ல, எங்களையே நாங்கள் உய்த்து ஆராய்ந்து பார்த்து எந்த இடத்திலே நாங்கள் கர்த்தராகிய தேவனை விட்டு விலகி இருக்கின்றோம், விழுந்திருக்கின்றோம், அல்லது மறுதலிப்பான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போயிருக்கிறோம் என்கிறதை பற்றி ஆராய்ந்து பார்த்து அவைகளை சீராக்கி மீண்டும் எங்கள் வழிகளிலே தேவனுடைய திட்டத்தின்படி நாங்கள் ஓட இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்றுக்கொண்ட வார்த்தைகள் இது யாருக்கோ சொல்லப்பட்டவைகள் அல்ல, கேட்கக்கூடிய எங்களுக்கே உரைக்கப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறதுனால இவைகளை நாங்கள் ஆழமாய் பயன்படுத்தி உம் சித்தத்தை நிறைவாக்கி ராஜ்யத்தை வந்தடைய கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எந்த இடத்திலே கர்த்தராகிய தேவனோடு கூட இணைய முடியாத அநேக விதமான பகுதிகள் காணப்படுகிறதோ இவைகளை சீர்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் கடைசி வரைக்கும் நிலைத்து நின்று ஓட்டத்தின் ஊடாக கடந்து ஓடி தேவனுடைய திட்டத்தை நிறைவாக்க நம்மால் முடியும் என்கிறது சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தராகிய தேவன் தந்த அழைப்புகள் மாறாதவைகள். அவைகள் நிலைத்திற்கு பிரயாசப்பட நீங்களும் நானும் முயற்சிக்க ஆரம்பித்தால் தேவன் தம்முடைய வல்லமைகளை உங்கள் வாழ்க்கையை தருவார் என்பது நிச்சயம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.